ஷர்மிளா, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. சாவர்கார் அதாவது கடலோர பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் மாலையும் நடைபெறுகிறது. கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவை தடுக்கும் நோக்கிலும் கடலில் பயணிக்கக்கூடிய படகுகள், பதிவெண் மற்றும் மீனவர்கள் அடையாள அட்டை சோதனை செய்யப்பட்டு வருகிறது. 2008 மும்பை தாக்குதலுக்கு பிறகு கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவை தடுக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் சாகர் கவாச் எனப்படும் கடலோர காவல்படை ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்றும் நாளையும் இந்திய கடலோர காவல்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு போலீசார் மற்றும் பிற பாதுகாப்பு முகாம்களில் இணைந்து நடத்தும் தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற கடலோர மாநிலங்களும் இந்த 2 நாள் ஒத்திகை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடலோர பாதுகாப்பு போலீசார் மற்றும் நடுக்கடலில் சென்று அவ்வழியாக வரும் படகுகளில் பதிவெண் மற்றும் மீனவர்களின் அடையாள அட்டைகள் சோதனை செய்து வருகின்றனர். மேலும் வழியாக சந்தேகம் இடமான வகையில் யாரும் தென்பட்டால் உடனடியாக கடலோர பாதுகாப்பு போலீசாருக்கும் தகவல் தெரிவிப்பாரும் கடலோர பாதுகாப்பு போலீசார் அறிவித்து வருகின்றனர். இங்கு புதுச்சேரி மட்டுமல்லாத தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கேரளாவிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தர்மிளா, யாரோ கப்பலுக்கு யாரையும் போட்டு ஏற்றக்கூடாது. யாராவது வந்தாங்கன்னா போலீஸ்